நடிகர், மிமிக்ரி கலைஞர் என பன்முக திறமை கொண்ட ரோபோ சங்கர் தனது 46வது வயதில் உடல்நலக் குறைவால் காலமானார். கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னை துறைப்பாக்கத்தில் காட்ஜில்லா படப்பிடிப்பு தளத்தில் இருந்தபோது திடீரென ரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தார். உடனடியாக பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் உயிரிழந்தார். அவரது உடல் வளசரவாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெறவுள்ளது. நடிகர் ரோபோ சங்கர் இரைப்பை குடலில் இரத்த கசிவு மற்றும் பல உறுப்புகள் செயலிழந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவருக்கு சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவரது வயிற்று பகுதி மோசமாக பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வந்ததாகவும் கூறியுள்ளது. எனினும் அவரது உடல்நிலை பின்னடைவை சந்தித்ததாகவும் நேற்றிரவு 9:05 மணி அளவில் உயிர் பிரிந்ததாகவும் மருத்துவமனை நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. நடிகர் ரோபோ சங்கர் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேடைகளில் தொடங்கி சின்னத்திரை, வண்ணத்திரை என விரிந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் ரோபோ சங்கர் என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலை உலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தனது இயல்பான நகைச்சுவை உணர்வால் ரசிகர்களை ஈர்த்த ரோபோ சங்கரின் இழப்பு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். உடல்நலக்குறைவால் காலமான நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னை வளசரவாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள ரோபோ சங்கரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய துணை முதலமைச்சர் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். இதேபோன்று நடிகர்கள் தனுஷ், விஜய் ஆண்டனி, சென்ராயன், சின்னத்திரை நடிகர்கள் போஸ் வெங்கட், நாஞ்சில் விஜயன், நடிகை ரேகா நாயர் உள்ளிட்டோரும் ரோபோ சங்கர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தனது சொந்த சம்பாத்தியத்தில் நிலம் வாங்கியதாக தெரிவித்துள்ள தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனக்கு 3.5 கோடி ரூபாய் கடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 10 ஆண்டுகளுக்கான வங்கிக் கணக்கை கடந்த ஆண்டு வெளியிட்டதாகவும் தனது வருமான வரி கணக்கை அடுத்த ஆண்டு வெளியிடுவதாகவும் கூறினார். நான் சொந்தமாக சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். 3.5 கோடி ரூபாய் கடனாளியா இருக்கு, அதையும் பேச மாட்டாங்க. கடனும் வாங்கியிருக்கேன், கடனுக்கு வட்டியும் கட்டுறேன். அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன், பொழப்ப நடத்துறேன். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன் என அமித்ஷா ஏற்கனவே கூறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்ச பிறகு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுறாரு, அவர் அழைச்சி பேசுறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டு நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் 1500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் புறநகர் மாவட்டம் அயோத்தியாபட்டினத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் 28 மாதங்கள் கழித்துத்தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டதாகவும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டவர்களுக்கும் மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யாருக்கெல்லாம் இப்பொழுது இந்த உரிமை தொகை கிடைத்திருக்கிறதோ அவர்களுக்கும் வழங்கப்படும், கிடைக்காதவர்களுக்கும் அதிமுக ஆட்சியிலே கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. தாவேக தலைவர் விஜய் அண்ணா, எம்ஜிஆர் என திராவிடத்தை எடுத்து வருவார் என எதிர்பார்க்கவில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விஜய் அரசியலுக்கு வரும்போது ஆதரித்த நிலையில் தற்போது எதிர்ப்பது ஏன் என விளக்கமளித்த சீமான், உச்சத்தை விட்டுவிட்டு விஜயை அரசியலுக்கு யார் வர சொன்னது என்றும் கேள்வி எழுப்பினார். வரணும்னு சொன்னோம், நீ வரும்போது பெரியாரு, அண்ணா, எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க கண்டா. இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீ முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கு இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. விஜயின் பிரச்சாரத்துக்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரிய மனுவை விசாரித்த நீதிமன்றம், தலைவராக இருக்கும் விஜய் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும், பிரச்சார கூட்டத்தில் சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கு இழப்பீடு வழங்கவில்லை என்றால் நீதிமன்றம் தலையிட நேரிடும் என்றும் தெரிவித்தது. மேலும் பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக டெபாசிட் தொகையை பெறும் நடைமுறையை ஏற்படுத்தலாம் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டின் மொட்டை மாடியிலிருந்து மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது.
தாவேக தலைவர் விஜய்க்கு மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அவரது வீட்டின் மொட்டை மாடியில் இளைஞர் ஒருவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் அவரை பிடித்து நீலாங்கரை காவல் நிலைய காவலர்களிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் செங்கல்பட்டைச் சேர்ந்த அருண் என்பதும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து நீலாங்கரை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவில் காங்கிரஸ் வென்ற தொகுதிகளை குறிவைத்து வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு புகார் குறித்து புதிய ஆதாரங்களை வெளியிட்டார். கர்நாடகாவில் கடந்த 2023 சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆலன் தொகுதியில் மட்டும் 6018 வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். யாருடைய பெயரையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து தனிநபர்களால் ஆன்லைனில் நீக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி முன்வைப்பதாக தெரிவித்த தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட வாக்காளருக்கு விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தது. 2023ஆம் ஆண்டு ஆலன் தொகுதியில் வாக்காளர்களை நீக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்றும் அம்முயற்சிகளில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. உத்தராகண்ட் மாநிலம் சமோலி அருகே மேகவெடிப்பு காரணமாக கொட்டிய கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சமோலியை அடுத்த நந்தா நகரில் மேகவெடிப்பு ஏற்பட்டு கனமழை கொட்டிய நிலையில் ஏராளமான வீடுகளை நீர் சூழ்ந்து ஏறத்தாழ 10 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். இதனிடையே ஜாக்கர் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அங்கு ஆய்வு செய்ய சென்ற கார்வால் தொகுதி MP அனில் பாலூனி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஹைதராபாத்தில் கொட்டித்தீர்த்த வரலாறு காணாத கனமழையால் காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. செகந்திராபாத், பேகம்பேட், எல்பி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் நீரில் மூழ்கின. வெள்ளத்தில் சிக்கிய இளைஞர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்த அனைத்து துறைகளுக்கும் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். தான் இந்தியாவிற்கு நெருக்கமானவர் என்றும் பிரதமர் மோடிக்கு மிக நெருக்கமானவர் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமருடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வரவே இந்தியா மீதான வரியை உயர்த்தியதாக கூறினார். If the oil price comes down, very simply, Russia will settle. And the oil price is way down. You know, we got it way down. We're drilling and we produce more oil than anybody else in the world. We're doing a lot. இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65,000 கடந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படையினரிடையே கடும் மோதல் நடந்து வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 65,062 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஏறத்தாழ 79 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளையில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு எதிரான தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்த இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.